அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி கோவில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பழனி முருகன் கோவில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான கோவில் நிலம் வெறும் 2 கோடி மதிப்பிற்கு தனியார் பெயருக்கு மாற்றப்பட்டிருப்பது என்பது ஏதோ கிளரிக்கல் ஏரர் போல இந்த அரசு கடத்த முயல்வது ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தவறு நடந்திருப்பதை அமைச்சரை ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பத்திரப்பதிவு குறித்த விவரங்கள் ஏன் பொதுவெளியில் வரவில்லை, யார் பெயரில் இந்த நிலம் மாற்றப்பட்டது, அந்த நபர் இந்த வழக்கில் குற்றவாளி இல்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஊழல், அதுவும் பழனி முருகன் பெருமான் சொத்தையே வளைத்து போடும் நோக்கத்தில் நடந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பத்திரப்பதிவு நடக்கிறது என்றால் அதில் ஏதோ ஒரு பவர் சென்டர் தான் முன்னின்று இதற்கான உத்தரவுகளை கொடுத்திருக்க வேண்டும். தனது ஆட்சியில் தான் மட்டுமே பவர் சென்டர் என்று சொன்ன முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த ஊழலில் பின்னால் இருக்கக்கூடிய பவர் சென்டர் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுவும் முதலில் ஒரு சார் பதிவாளர் இதனை பதிவு செய்ய இயலாது என மறுத்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு வேறு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்ட பிறகு இந்த பத்திரப்பதிவு நடைபெற்று இருக்கிறது என்றால் இந்த பத்திரப்பதிவு செய்வதற்காக தான் அந்த புதிய அதிகாரியே வந்தாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனை இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரிப்பது என்பது இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதிலை தராது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வலியுறுத்தியுள்ளார்.